الله وبركاته. حق لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه حزب الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமா, அன்பின் பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நமது ஊரில் மறைந்து வாழும் மாணிக்க மகான் அஸ்ஸயீத் அஷ்ஷஹீத் முஃதி மக்தூம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்கில் நிகழ்வில் நாம் கலந்து கொண்டு அவர்களுடைய பரிவு என்னும் பேரருளை பெறுவதற்காக இறையை வேண்டி இங்கே கொண்டிருக்கிறோம். இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த நிகழ்வுகள் யாவற்றையும் அவனுக்கும் அவருடைய திருத்தூதர் ஹபீப் சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருத்தமானதாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ் அது. அவர்களுடைய மஜ்லிஸ் எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கும் என்பதற்கான நீண்ட நெடிய விளக்கங்களை மாபெரும் அறிஞர்களாகிய இமாம்கள் அவர்களது கிரந்தத்தில் மிக விரிவாகவே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். சில பொழுது அச்சமூட்டக்கூடியதாக இருக்கும், சில நேரம் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும், சில பொழுது விகடமாகவும் இருக்கும். சில சமயங்களில் அங்கே விவாதங்களும் கூட நடைபெற்றிருக்கிறது. அப்படி பல நிகழ்வுகளை கொண்ட ஒரு மஜ்லிஸாகத்தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ் அமைந்திருந்தது. அது குழந்தைகளுக்கான இன்றைய எல்கேஜி யூகேஜி என்று சொல்கிறோமே அந்த வகுப்பாகவும் இருக்கும், பள்ளிக்கூடமாகவும் இருக்கும், மேல்நிலை பள்ளியாகவும் இருக்கும், கல்லூரியாகவும் இருக்கும், உயர்நிலையான பல்கலைக்கழகத்தை தாண்டிய நிகழ்வுகளாகவும் அங்கே செய்திகள் வாசிக்கப்படும், பேசப்படும். அத்தகைய மஜ்லிஸ்